வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு நம்ம பார்வதி கையில தானே எல்லா பொறுப்புகளும் இருக்கு. இப்போ ஒரு 10 ரூபா 20 ரூபா கேட்கணும்னாலும் பார்வதி கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா பார்வதி கிட்ட தான் சாவி இருக்கு. ரகுராம் வீட்ல உள்ள எல்லாரும் இருக்காங்க. அப்ப நேரா பார்வதி கிட்ட, பார்வதி, இது மாதிரி நம்ம ரிலேஷன் ஒருத்தரோட பிள்ளைக்கு பேர் சூட்டு விழா வைக்கிறாங்க. ஒரு 10 பவுன் போட்டா தேவலாம் அப்படின்னு தோணுது. அதனால போயிட்டு இந்த 10 பவுனுக்கான காசை கொண்டு வாயேன். இதை கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி நேரா ரகுராம பார்த்து, என்ன 10 பவுனா? 10 பவுனு எவ்வளவு தெரியுமா மாமா? அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன பார்வதி சொல்ற? இது நம்மளோட கடமை தானே. அப்ப பார்வதி சொல்றாங்க, இதே மாதிரி வீட்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வெளியில தேவையில்லாதவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தா கடைசியில கஷ்டப்பட போறது யாரு? நம்ம தானே. நீங்க பாருங்க மாமா, தேவையில்லாம 10 பவுன்லாம் போட வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அதுவும் சொந்தக்காரவங்க கூட இல்ல, ஒரு ஊர் மக்கள் தான். அவங்களுக்கு இப்படி 10 பவுன் செஞ்சு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, ஏ பார்வதி, உன் கையில சாவி வந்துட்டு அப்படிங்கறதுக்காக இப்படி பேசுறியாடி? இங்க பாரு, நாக்கு மேல பல்லு போட்டு பேசாத. அண்ணன் இந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? தேவையில்லாம பேசாத. பார்வதி சொல்றாங்க, என்னங்க இதே மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்தனா சொத்தெல்லாம் போச்சு. நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்க. இவரோட அப்பா இருந்த வரைக்கும் சொத்து குறைஞ்சிச்சா? இவர் வந்த பிறகு எல்லாத்தையும் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஒரு பவுனு 2 பவுனு போட்டா பரவாயில்ல, 10 பவுனு போடணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் இல்லையே. இதே மாதிரி அள்ளி கொடுத்தா அப்புறம் நாளை பின்ன நம்ம குழந்தைங்களுக்கு காசுக்கு எங்க போறது? ஊருக்கு அள்ளி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து கொடுக்க மாட்டாங்க. இதை கேட்டதோட சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. பார்வதி, என்ன பேசுற? அண்ணன் இந்த ஊர் தலைவரா இருக்காரு, அவரு கொஞ்சம் கௌரவமா இருக்கணும்ல. பார்வதி சொல்றாங்க, யார் ஊர் தலைவர்? இவரா ஊர் தலைவரு? இவரு ஒன்னும் ஊர் தலைவர் கிடையாது. இவர் எப்பவோ ஊர் தலைவர்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. நீங்க தான் ஊர் தலைவர். நீங்க சொல்லுங்க. நீங்க போய் ஒரு 10 பவுன் போடுறேன் அப்படின்னு சொன்னா சரி, ஊர் தலைவர் 10 பவுன் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இவர் என்ன, இவர்கிட்ட என்ன இருக்கு? இவர் போய் 10 பவுன் போடணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரி ஊருக்கு நம்ம அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில நம்ம வீடு தான் ரொம்ப கஷ்டப்படும். இங்க பாருங்க, எல்லாருக்கும் குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா சொத்து பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியாதுல்ல. இங்க பாருங்க, ஓரளவுக்கு சொத்து பிரிக்கும் பொழுது எல்லார் கையிலயும் ஓரளவுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காசை கொடுக்க முடியாது. நீங்க போயிட்டு சும்மா அவங்கள வாழ்த்து சொல்லிட்டு மட்டும் வாங்க, அது மட்டும் போதும். நம்ம 10 பவுன் போடுவோம் அப்படின்னு அவங்க ஒன்னும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதை கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஜானகி பார்வதியை பார்த்து, பார்வதி என்ன பேசுற? அப்ப ரகுராம் டக்குன்னு ஜானகியை பார்த்து ஜானகி அப்படின்னு சொல்ல ஜானகி அமைதியா இருக்காங்க. சிவா நேரா பார்வதியை பார்த்து, இங்க பாருடி, இதுக்கு தானே உன் கையில சாவி போகக்கூடாது அப்படின்னு அப்பவே சொன்னேன். அண்ணி பாத்தீங்களா? இந்த மாதிரி என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? அப்ப ஜானகி சொல்றாங்க, சிவா அமைதியாரு, குடும்ப பொறுப்பை அவ தானே பாத்துக்கிறா, எந்தவித தவறும் இல்ல, அவ சொல்றதும் நியாயம் தானே அப்படின்னு சொன்னதோட சிவா கேக்குறாரு, என்ன நீ சொல்றீங்க? அதுக்கு அண்ணன் அந்த பேர் சூட்டு விழாவுக்கு போகும் பொழுது வெறும் கையோடையா போக முடியும்? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அவரு கண்டிப்பா வந்துட்டு நல்லபடியா தான் போவாரு, நல்லபடியா தான் வருவாரு. நீ பேச வேணாம். இங்க பாரு சிவா, பார்வதி வந்துட்டு தப்பான முடிவு எடுக்க மாட்டா, நீ கவலைப்படாத. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, ஏ பார்வதி, உன் கையில சாவி வந்துட்டு அப்படின்னு ஓவரா தலக்கணத்தோட ஆடாத, ரொம்ப நாள் நிலைக்காது. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, வீட்டுல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தது தப்பு அப்படின்னு ஏன் இப்படி சொல்றீங்க?
வீட்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நான் சொல்றேன். இதை கேட்டதோட ரகுராம் நேரா சிவாவை பார்த்து, சிவா அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து ரொம்ப கவலையா கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே மாயா பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா வந்துட்டு நேரா ஜானகிட்ட என்ன பெரியமா இது அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, அதான் மாயா, எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவ இப்படி பேசுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல மாயா. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, நானும் சித்தி இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கவலைப்படாத, அவரு வந்தாலே போதும் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்ல உள்ளவங்க நினைப்பாங்க. அதனால கண்டிப்பா அவரை பத்தி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க மாயா. மாயாவும் சரி பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையா போறாங்க. அப்ப பத்மா இதையெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது, ஒரு 10 லட்சம் பணத்துக்கே இந்த பார்வதி இப்படி பேயாட்டம் ஆடுறாளே, நான் வேற இவளுகிட்ட 40 லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுத்தா தேவலன்னு நினைக்கிறேனே. ஐயோ, இவ சாதாரண ஆள் இல்ல போலயே. சரி, இதுக்கும் கேட்டு பாப்போம் அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாவை பார்த்து, அக்கா, நான் சொன்னது ஏதாவது தப்பா? பத்மா சொல்றாங்க, பார்வதி, நீ சொன்னதுல என்ன தப்பு பார்வதி இருக்கு? இங்க பாரு, அண்ணன் இது மாதிரி எல்லாருக்கும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு. போதும் இது வரைக்கும் அள்ளி கொடுத்தது. பார்வதி, நீ பொறுப்பாதான் இந்த வீட்டை பாத்துக்கிற அப்படின்னு பத்மா பார்வதிக்கு ஜால்ரா போடுறாங்க. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, இவளுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஜால்ரா போட்டா மட்டும்தான் நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லைன்னா ஒருவேளை நம்மளையே இவ வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவா. நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டா புருஷனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, நம்ம எங்க போறது அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம பார்வதி சொல்றாங்க, சரிக்கா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, இவகிட்டேந்து 40 லட்சம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு அந்த பார்வதி ரகுராம பேசுறத நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையோட இருக்காங்க. சரி, நம்ம எப்படியாவது அந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம மாயா நேரா நம்ம ரகுராம் கடன் கொடுத்தாருல்ல, அவரை போய் பாக்குறாங்க. அவங்க நேரா மாயாவை பார்த்து, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு, இது மாதிரி ஐயா, உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியப்பா ஒரு 20 லட்சம் பணம் கொடுத்தாருல்ல. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, அவரு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்ப மாயா சொல்றாங்க, இது மாதிரி இப்ப ரகுராம் பெரியப்பா கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு, அவருக்கு அந்த காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நானும் ரொம்ப நாளா அவர்கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு பணத்தையே வாங்க மாட்டேங்கிறாருமா, வேணா பரவாயில்லன்னே சொல்றாரு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, இப்ப வீட்டுல ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்ப ரகுராம் பெரியப்பா தலைவரா இல்ல, வீட்டோட பொறுப்புகளும் இப்ப பார்வதி சித்திக்கிட்டையும் சிவா கிட்டையும் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு பெயர் சூட்டு விழா நடக்க போகுது. அப்ப ரகுராம் பெரியப்பா கிட்ட அந்த காசு இல்ல, அதனால அவர்கிட்ட நீங்க அந்த கொடுத்த காசை மட்டும் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, ரகுராம் ஐயா இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணதுனாலதான் நான் நல்லா இருக்கேன் குடும்பத்தோட. ஒரு நாள் நான் ஒரு முடிவே எடுத்துட்டேன், இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்பதான் ரகுராம் ஐயா எனக்கு இந்த தொழிலையே அமைச்சு கொடுத்தாரு. நான் எப்படி அவரை விடுவேன்? இங்க பாருமா, நாளைக்கு கட்டாயம் அவர்கிட்ட நான் பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்றேன். இதை கேட்டதோட மாயா அவங்கள பார்த்து, ரொம்ப நன்றியா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்ட. அவரு நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருமா, அந்த அப்பாவுக்காக எவ்வளவு போராடுற, ஆனா உன்னை பத்தி அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரே. மாயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு நாள் பெரியப்பா என்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட அவங்களும், நீ நல்லா இருக்கணுமா, இந்த குடும்பத்துக்காக நீ என்னெல்லாம் பண்ற, இங்க பாரு, கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் கண்டிப்பா ரகுராம் ஐயா கிட்ட இந்த காசை கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட மாயா நேரா சாமி கிட்ட போயிட்டு, நாளைக்கு நடக்க போற அந்த ஃபங்க்ஷன்ல பெரியப்பா அவமானப்படக்கூடாது, எப்படியாவது நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு மாயா சாமிய கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல நம்ம மகாலிங்கம் நேரா புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, புவனேஸ்வரி விஷயம் தெரியுமா? புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு? மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பார்வதி சண்டை போட்டு வீட்டுல உள்ள அந்த கொத்து சாவிய பிடுங்கிட்டா. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அந்த ரகுராம் கண்டிப்பா நகை போட மாட்டான், அவமானப்பட்டு நிக்க போறான். இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அது சரிதான், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனா அந்த ரகுராம்காகவே நாளைக்கு நான் போறேன். போயிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி
அவனை விட நான் 10 பவுன் கூட போட போறேன். அப்ப எல்லாரும் ரகுராம பார்த்து அவமானமா பேசணும். அவன் கூனி குறுகி போய் நிக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்ப மகாலிங்க சொல்றாரு, சரி மேடம், ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பார்வதி தான். பார்வதி கிட்ட ரகுராம் காசு கேட்டிருக்கான் 10 பவுன் போடணும் அப்படின்னு. ஆனா பார்வதி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. எவ்வளவு சூப்பரா பேசியிருக்கா பாத்தீங்களா? இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா பரவாயில்ல, அந்த பார்வதி நமக்கு யூஸ் ஆகுவா. அதை கேட்டதோட நம்ம மகாலிங்க சொல்றாரு, ஆமா கண்டிப்பா. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அந்த ரகுராம் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிக்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாரு. ஜானகி நேரா ரகுராம பார்த்து, என்னங்க எதுவும் போடாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேணாம். அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது இது. அவங்க எந்த அளவுக்கு என் மேல மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா அவங்க நான் வந்தாலே போதும்னு நினைப்பாங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்ப கவலையோட இருக்காங்க. அதே நேரத்துல சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா ஏதோ முறை செய்யாம போக வேணாம்னா. அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் சிவா நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. நம்ம ரகுராம் நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு எல்லாருமே ரகுராம் ஐயாவை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் ஐயா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவரு செழிப்பா செய்ய போறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அவரு கண்டிப்பா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே 5 பவுனுக்கு குறைச்சு போடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ரகுராம் ஐயாவை கூப்பிட்டு பேர் வைக்க சொல்றாங்க. ரகுராம் வந்துட்டு அந்த பையனுக்கு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ரகுராம் வந்துட்டு நகை போடுவாரு அப்படின்னு. ஆனா ரகுராம் நகை போடல. அப்ப ரகுராம் பேரை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கமா வர, இத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க, என்னது ரகுராம் ஐயா நகை செய்வாருன்னு பார்த்தோம், எதுவுமே செய்யவே இல்லை. அப்ப இன்னொருத்தவங்க பேசிக்கிறாங்க, எப்படி செய்ய முடியும், வீட்டோட பொறுப்பு இப்ப இவர் கையில இல்ல போலயே. அந்த வீட்டுல இப்ப அந்த சிவா கிட்ட தான் பொறுப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இவர் கையில எந்தவித பொறுப்புமே இல்லை. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, அப்ப சொல்லுங்க, அந்த வீட்டுல அவர் ஒரு டம்மி பீஸ் மாதிரி அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு மனசு வலி தாங்க முடியல. அவங்க சொல்றாங்க, ரகுராம் ஐயா பாவம், இவ்வளோ பெரிய ஆளு, இந்த ஊருக்காகவும் என்ன செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, என்ன ஆச்சு, இவரையே மூலையில உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரம் புவனேஸ்வரி வராங்க. புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டே நேரா அந்த பிள்ளைக்கு போயிட்டு 10 பவுன் போடுறாங்க. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க, பரவாயில்ல புவனேஸ்வரி அம்மா 10 பவுன் போடுறாங்க, சரியான ஆளுதான் அவங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரிய பார்த்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு கிணத்து ஓரத்துல வந்து ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காரு. அப்ப புவனேஸ்வரி அங்கேருந்து போயிட்டு ரகுராம பார்த்து, ஏ ரகுராம், என்ன உன்னை மூளையில உட்கார வச்சுட்டாங்களா, இனிமே அந்த வீட்டுல நீ ஒரு வெத்து வேட்டு தான். அப்ப ரகுராம் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இனிமே அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நான் நினைச்ச மாதிரியே நீ மூளையில உட்கார்ந்துட்ட. அன்னைக்கு என்னை ஏமாத்தி என்னை மூளையில உட்கார வச்சுட்டியல்ல, இன்னைக்கு உன் குடும்பத்துல உள்ளவங்களே உன் முதுகுல குத்தி ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன அசிங்கம் நடக்க போகுது, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ரகுராம், இப்படி அனாதை ஆகிட்டிய அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட ரகுராம் அமைதியாவே இருக்காரு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, இவன் கிட்ட பேசி இனிமே என்னம்மா பிரயோஜனம், இவன் டம்மிமா, இனிமே இவன் ஒரு பிச்சைக்கார மாதிரிதான் அப்படின்னு சொன்னதோட ரகுராமுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப புவனேஸ்வரி வந்துட்டு ரகுராமா பார்த்து, ரகுராம் அழுறியா, அழு, இத பார்க்கணும் அப்படின்னு தான் இத்தனை வருஷமா நான் தவம் கடந்தேன். இனிமே நீ என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்துக்குள்ள தலைவன் ஆக முடியாது. இனிமே அந்த வீட்டுல நீ ஒரு வெத்து வேட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜானகியே உன்னை கடைசியில தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரகுராம் மனசு கலங்குது. புவனேஸ்வரி போயிட்டு கால் மேல கால் போட்டுட்டு கெத்தா உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தர் அங்கேருந்து வந்துட்டு, ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட இது மாதிரி பணம் கொடுக்கணும் இல்லையா, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், இந்தாங்க. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இந்த பணமா? அவரு சொல்றாங்க, ஆமா ஐயா, இங்க பாருங்கய்யா, இந்த வாட்டி நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்கு உழைச்ச பணம் மட்டும் போதும்யா, நாங்க இது உங்ககிட்ட கடனா வாங்கினது ஐயா, இங்க பாருங்க வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட ரகுராம் சொல்றாரு, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? அவங்க கேக்குறாங்க, சொல்லுங்கய்யா என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இதுக்கு போயிட்டு
ஒரே ஒரு 10 பவுன் நகை மட்டும் எடுத்துட்டு வாங்கல. உடனே அவங்களும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போயிட்டு 10 பவுன் நகை எடுத்துட்டு வந்து ரகுராம்கிட்ட கொடுக்குறாங்க. ரகுராம் அந்த நகையை எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபங்க்ஷனுக்குள்ள போறாங்க. அப்ப புவனேஸ்வரி ரகுராம பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல, ஆனா சோறு திங்கிறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க. அப்ப ரகுராம் புவனேஸ்வரியை பார்த்து முறைச்சுக்கிட்டு நேரா அந்த குழந்தை பக்கத்துல போயிட்டு 10 பவுன் நகைய கழுத்துல போடுறாரு. இத பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஒருத்தர் பேசிக்கிறாரு, ஐயேய ரகுராமையா எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு போல, அவரை போயிட்டு இப்படி தப்பா பேசிட்டோமே. ரகுராமையா என்னைக்குமே வந்துட்டு அவரோட கடமையிலேருந்து மாறவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதோட புவனேஸ்வரிக்கு ஷாக்கு. புவனேஸ்வரி மகாலிங்கத்தை கிட்ட பார்த்து, இவங்கிட்ட ஏது இவ்வளவு பணம்? மகாலிங்க சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியல. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை அந்த மாயா ஏதாவது பண்ணிருப்பாளோ? அப்ப மகாலிங்க சொல்றாரு, வாய்ப்பு இருக்குமா, அவ கண்டிப்பா ஊடால புகுந்து ஏதாவது பண்ணிருப்பா. அப்ப ரகுராம் அந்த பையனுக்கு செயினை போட்டுட்டு அங்கிருந்து வராரு. அப்ப புவனேஸ்வரி நின்னுகிட்டு இருக்க. அப்ப ரகுராம் நேரா புவனேஸ்வரி பார்த்து, என்னமோ பேசுன, அந்த வீட்டோட பொறுப்பு என் கையில இல்ல அப்படின்னு. இங்க பாரு, பொறுப்பு முக்கியம் கிடையாது, செய்யற செயல்ல தான் இருக்கு. நீ எத்தனை நாள் இப்படி ஆட போற அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். அது ஏன் புவனேஸ்வரி, என் வீட்டுல உள்ளவங்க யாராவது கஷ்டப்பட்டா நீ பார்த்து இப்படி சந்தோஷப்படுற? உனக்கு அதுல என்ன கிடைக்குது? இதை கேட்டதோட புவனேஸ்வரி ரகுராம பார்த்து, அன்னைக்கு நான் மூளையில நின்னேன்னா அதே மாதிரி நீயும் மூளையில நிக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு ரகுராம் சொல்றாரு, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது புவனேஸ்வரி, இப்படியே நீ யோசனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நம்ம ரகுராம் போறாரு. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கத்தை பார்த்து, இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, இவன்கிட்ட ஏது இவ்வளோ பணம்? அதுக்கு மகாலிங்கம் சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியல. அப்ப புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்ட, சரி அந்த பார்வதி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதோட மகாலிங்கம் நேரா வீட்டுக்கு ஃபோன் பண்றாரு. அப்பன்னு பார்த்து மாயா ஃபோன் அட்டன் பண்றாங்க. மகாலிங்கி கேக்குறாரு, ஏ பார்வதி, அதென்ன ரகுராம் வந்துட்டு 10 பவுன் நகை போடுறான், அதான் காசு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியே. அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் அப்ப நீதான் காரணமா? இங்க பாரு, என்ன பெரியப்பா அவமானப்பட்டு நிப்பாரு, அவரை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. எங்க பெரியப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் என்னைக்குமே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லு, நீ என்ன பிளான் பண்ணாலும் நடக்கவே நடக்காதுன்னு. நீ கொஞ்ச நாள்ல ஜானகி பெரியம்மா கிட்ட இந்த சாவியை மறுபடியும் நான் கொடுக்கல, என் பேரு மாயா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இது கேட்டுட்டு மகாலிங்கம் ஷாக் ஆகி போனை கட் பண்றாரு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு? அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, எங்க அந்த மாயா தான் போன் அட்டன் பண்ணி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறா. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா இது அவளோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோமோவை இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.